லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் கூட இந்த 6 எக் வெயிட் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு காலேஜ் கிடையாது, ஆனால் காலேஜ் விஷயமா நான் காலேஜ் போகணும். பேசிக்கிட்டு இருப்பேன் வாயா நீ. இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் விஷயமா இந்த ஃபேப்ரிகேஷன் கூட செஞ்சிடலாம் போல. ஆனா இந்த டாக்குமெண்டேஷன் இந்த ரிப்போர்ட் செய்யறதுக்கு 1008 ரூல் சொல்றான். மார்ஜின் கரெக்டா இருக்கணும்ன்றான், இந்த 2 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கிற ஸ்பேசிங் கரெக்டா இருக்கணும்ன்றான், ஃபாண்ட் கரெக்டா இருக்கணும்ன்றான், டயக்ராம் இருக்குன்றான், 50 பக்கத்துக்கு மேலதான் இருக்கணும்ன்றான். காலேஜுக்குள்ள போனா அங்க லைப்ரரியில போய் உட்கார சொல்லுவாங்க, அங்க ஏசியும் இருக்காது. அதனால பக்கத்துல இருக்கிற ஷெல் பங்க்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். 3:30 மணி வரையும் இந்த ரிப்போர்ட் ஒர்க்ஸ்ல முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு பக்கத்துல விவிரா மால் இருந்துச்சு. இன்னும் 2 நாள் எங்களுக்கு வைவா இருக்குங்கிறதுனால ஃபுல் பக்கா ஃபார்மல்ஸ்ல வரணும்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஃபார்மல்ஸே கிடையாதுங்கிறதுனால அப்படியே அந்த மாலே ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம்ல வந்து போசிங் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து 60 இன்னைக்கு என்ன டே 62வா 62 நாள்ல வந்து ஓரளவுக்கு ஃபேட் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னுமே பெல்லி ஃபேட்லாம் இருக்கு. மசில் டெஃபினேஷன் சுத்தமா இல்ல. பட் அதுக்காக விட்டுறலாம் மாட்டேன், வர வரைக்கும் பண்ண வேண்டியதுதான். டே 1 கம்பேர் பண்ணும்போது செஸ்ட்ல எல்லாம் வந்து ஃபுல் ஃபேட்